டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கேசவமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கேசவமூர்த்தி, தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மோகன், தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கேசவமூர்த்தி.